ஏன்பா, என்ன இந்த பையனோட இன்னும் சுத்திக்கிட்டு இருக்க? இவனை கொண்டு போய் நீ ஸ்கூலில் விடலையா? இவன் எதுக்குப்பா ஸ்கூலுக்கு போகணும்? என்னப்பா, உன் பையனை ஸ்கூலுக்கு விட்டாதானே நல்லா படிப்பான். நல்லா படிச்சாதானே நாளைக்கு நல்ல வேலைக்கு போவான். இப்படி கேட்குற? ஏன்பா, இவன் படித்து என்ன ஆக போகிறான்? ஏதாவது ஒரு கடையில் போய் உட்கார போகிறான். என் பையனுக்கு இப்பயே தேவைங்கிறத நான் செஞ்சு வச்சுட்டேன். அவனுக்கு மாளிகை மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன். இன்னும் வேலை பார்க்குறதுக்கு ஒரு கடை இருக்குது. இதுக்கு மேலே அவன் எதுக்கு படிக்கணும்? அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்ப்பா. இப்போ புரியாது, பிற்காலத்தில் புரியும். கண்ணா, அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது என்ன? இந்த வயசில் நீ ஜாலியாக இரு, சரியா? டேய், நீ மட்டும் ஸ்கூலுக்கு போகாமல் இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க? நான் எதுக்குடா ஸ்கூலுக்கு போனோம்? எங்கள் அப்பா தான் எனக்கு தேவையான சொத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கிறாரு. நான் பிற்காலத்தில் செய்ய வேண்டியதை எங்கள் அப்பா இப்பயே செஞ்சு வச்சுட்டாரு. அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு? நீ மட்டும் ஜாலியாக சுற்றுறடா. நாங்கள் பாரு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். சரி, நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவன் பையனும் பெரியவனாக வந்துட்டான். இங்கே பாரு கண்ணா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கடையை நான் உனக்கு கொடுத்துட்டேன். இனி நீ தான் இந்த கடையை நிர்வாகம் பண்ணணும். கணக்கு வழக்கு எல்லாமே சரியாக பார்க்கணும், சரியா? அப்பா, உங்கள் பின்னாடி நிற்கிறவர் யாரு? இவரா? உனக்கு கணக்கு வழக்கெல்லாம் சரியாக பார்க்க தெரியாதுல்ல, நீ படிக்கலைல, அதனால இவரை வேலைக்கு வச்சுக்க. இவர் உனக்கு கணக்கு வழக்கெல்லாம் சரியாக எழுதி கொடுப்பாரு. நீ கல்லாப்பெட்டியில் மட்டும் உட்காந்தா போதும், சரியா? ரொம்ப நன்றிங்கப்பா. ஓஹோ, இவனுக்கு கணக்கு வழக்கு தெரியாதா? முட்டா பயலாய்வேன். அப்போ இவன்ட்ட நிறைய ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். தம்பி, நீங்கள் போய் கல்லாப்பெட்டியில் உட்காருங்க. வர கஸ்டமரை நான் பார்த்துக்கிறேன். நானே எல்லா பணத்தையும் வாங்கி உங்களுக்கு சரியாக கொடுத்துட்றேன், போதுமா? சரிங்கண்ணே, நான் போய் உக்காடுறேன். வர கஸ்டமரில் கவனிச்சுக்கோங்க. தம்பி, எனக்கு ஒரு பூரி செட்டு எடுத்துகிட்டு வா. போய் உட்காருங்கய்யா, கொண்டு வரேன். எனக்கும் பூரி செட்டு கொண்டு வாப்பா. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுமே பில்லு வாங்க போனாமே. ஐயா, 2 பூரி செட்டு 40 ரூபா கொடுத்துட்டு போங்க. இந்தாப்பா புடி. இவங்கிட்ட இப்படியே கொண்டு போய் காசை கொடுக்கக்கூடாது. பூரி செட்டு ஒன்று தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி 20 ரூபாவை மட்டும் கொடுப்போம். தம்பி, தம்பி. அண்ணே, அவங்க 2 பேரும் எவ்வளோக்கு சாப்பிட்டாங்க? எவ்வளவு ஆச்சு? தம்பி, அவங்க ஒரு பூரி செட்டு சாப்பிட்டாங்க. இந்தாங்க 20 ரூபா அப்படின்னு சொல்லி அவனை ஏமாத்திட்டு போனான். நாளடைவில் இப்படியே போனனால அவனுக்கு கடன் அதிகமாயிருச்சு. என்ன, வர்ற காசுலாம் மல்லிகை செலவுக்கே சரியா போயிடுது. இப்போ அதுவும் கூட பத்த மாட்டேங்குது. இப்படி கடன் நஷ்டத்தில் போனால் நான் எப்படி இந்த கடையை நடத்த முடியும்? யாருக்கிட்டாச்சும் போய் கடன் கேட்டு பார்ப்போம். ஐயா, ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் இருந்தால் கொடுங்கய்யா. கடன் நடத்திக்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் லாஸாக போகுது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏப்பா தம்பி, உன்னை நம்பி நான் எப்படிப்பா கடன் கொடுக்க முடியும்? நீ கொடுக்காம ஓடி போயிட்டேன்னா நான் எங்கிட்டு போய் உன்னைய தொலைவுறது? ஐயா, என் கடை பக்கத்தில் தான் இருக்கு. 1 மாசத்துல நான் உங்கள் கடனை அப்படியே கொடுத்துட்றேன்யா, கொடுங்கய்யா. சரி சரி, வந்து கடனை வாங்கிட்டு போ. கரெக்டாக கட்டணும், புரியுதா? வழக்கம் போல் அவன் கடையை ஆரம்பித்தான். 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ணே, 3 செட்டு பூரி 60 ரூபானே கொடுங்க. இந்தா தம்பி. தம்பி, அவங்க 2 பேரும் 2 செட்டு பூரி சாப்பிட்டாங்க. இந்தாங்க 40 ரூபா. என்னங்க, அங்கே பாருங்களே, நம்ம 3 செட்டு பூரி தானே சாப்பிட்டோம். அவன் 2 செட்டு பூரின்னு சொல்லி அவரை ஏமாத்துறான். அவங்கள எனக்கு தெரியும். இரு, ஃபோன் பண்ணி அவங்க அப்பா வர சொல்கிறேன். அண்ணே, உங்கள் கடை வாசலில் தான் நிற்கிறேன். உடனே கடைக்கு வாங்க, என்ன எதுன்னு கேட்காதீங்க. ஏப்பா தம்பி, கடன் வாங்கும் போது நல்லா பல்ல காட்டிக்கிட்டு இழிச்சிக்கிட்டு வாங்கிட்டு போனேல, இப்போ என் கடன் எங்க? ஒழுங்காக என் கடன் எடுத்து வை. ஐயா, இப்போ பணம் இல்லையா? எப்படியாச்சும் 2 நாளில் கொடுத்துட்றேயா. எது 2 நாளா? அதெல்லாம் முடியாது, இப்போ வேணும். ஐயா பெரியவரே, அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான். சாயந்தரத்துக்குள்ளே உங்கள் கடனை எப்படியாவது அடைக்க சொல்லிடுறேன். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ இந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்கய்யா. சரி சரி, உன்னை நம்பி போகிறேன். ஒழுங்காக எனக்கு பணத்தை கொடுக்க சொல்லு. அந்த ஆளும் அந்த இடத்த விட்டு போனார். ஏன்பா, எதுக்கு என்ன உடனே இங்கே கிளம்பி வர சொன்னேன்? என் பையனுக்கு ஏதாவது ஆச்சா? கண்ணா, என்னாச்சு உனக்கு? அப்போ அந்த பையன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். ஒரு கடையை கூட உனக்கு நிர்வாகம் பண்ண தெரியலையா என்ன? ஏயா, அவனை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. உன் பக்கத்தில் நிற்கிறானே, அவனை கேளு. அவன் தான் உன் கடை நஷ்டமாகிறதுக்கு காரணமாக இருக்கான். வர்ற கஸ்டமர்கிட்டலாம் சாப்பாடு பில்லை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் ஒரு ஆள் சாப்பாடை குறைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த நஷ்டம் வந்ததுக்கு காரணமாச்சு. அட பாவி, உன்னை போய் நான் நம்புனே பாரு. என்னை செருப்பால் அடிக்கணும்டா.
அப்படி சொல்லவும் அவங்க வந்து ஓடியே போயிட்டான். ஏன்பா இதுக்கு தான் சொன்னேன் அன்னைக்கு, உன் பையனை நல்லா படிக்க வச்சிருந்தா கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, அவனை இந்த அளவில் ஏமாத்திருக்கவும் மாட்டாங்கல்ல. என்னதான் பணம் இருந்தாலும் படிப்பு இருந்தால் தான் நம்ம முன்னேற முடியும், புரிஞ்சுக்க. ஆமாம்ப்பா, நீ சொல்கிறது சரிதான். நான் தான் கண்ணா இப்படி இருந்துட்டேன். நீயாச்சும் வரப்போகிற பிள்ளைங்களுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடு, சரியா? படிப்பு தான் ஒருத்தவங்கள உயர்த்தும். என்ன சொத்து இருந்தாலும் கண்டிப்பாக படிக்கணும், சரியாப்பா?